Hi friends, welcome to SRIS Academy. இந்த வீடியோல 10th ஜியோகிராஃபில இருக்க இந்தியாவின் வடிகால் அமைப்பு அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்தியாவோட அமைவிட அடிப்படையில பொறுத்து வடிகால் அமைப்பு வந்து ரெண்டு பெரும் பிரிவா பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஒன்னு வந்து இமயமலையில் தோன்றும் ஆறுகள், இன்னொன்னு தீபகற்ப இந்திய ஆறுகள். ஓகேவா? இமயமலை ஆறுகள் அப்படிங்கிறது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இதெல்லாம் வந்து இமயமலை ஆறுகள்ல வரும். தீபகற்ப இந்திய ஆறுகள்ங்கிறது வந்து நர்மதை, தபதி, கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணா, காவேரி இதெல்லாம் வந்து தீபகற்ப ஆறுகள். இதெல்லாம் வந்து முக்கியமான ஆறுகளை எடுத்திருக்கோம். ஓகேவா? இமயமலையில தோன்ற ஆறுகளோட சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீளமானவையா இருக்கும், அகலமானவையா இருக்கும். அதே போல வற்றாத ஜீவநதிகளா இருக்கும். நீர்மின் உற்பத்தி செய்யறதுக்கு இதெல்லாம் முடியாது. அதே மாதிரி ஆற்றோட மத்திய கீழ்நிலை பகுதிகளில் வந்து போக்குவரத்துக்கு உகந்ததா இருக்கும். ஓகேவா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் சிந்து நதியை பத்தி பார்க்கலாம். சிந்து நதியோட மொத்த நீளம் வந்து 2850 கிலோமீட்டர் இருக்கு. ஆனா அது இந்தியாவில எவ்வளவு பாயுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 709 கிலோமீட்டர் தான் பாயுது. ஓகேவா? அதே மாதிரி அதோட மொத்த வடிகாலமைப்பு பரப்பளவு வந்து 11,65,500 கிலோமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. பட் இந்தியாவில் வந்து 3 லட்சம் ஸ்கொயர் மீட்டர் தான் வந்து அது இருக்கு. ஓகே, இந்த சிந்து நதி எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா திபெத்ல தான் உற்பத்தி ஆகுது. ஓகேவா? அங்கிருந்து கைலாஷ் மலைத்தொடர்ல இருக்க மானசரோவர் அப்படிங்கிற ஏரிக்கு பக்கத்துல ஒரு 5150 மீட்டர் உயரத்துல தான் வந்து அது உற்பத்தி ஆகுது. ஓகேவா? இதோட துணை ஆறுகள் வந்து ரொம்ப முக்கியம். என்னென்ன இருக்குன்னா ஜீலம், சீனா, ராவி, பியாஸ் மற்றும் சட்லஜ் இதெல்லாம் வந்து இந்த சிந்து நதியோட துணை ஆறுகள். இங்க பாருங்க, சிந்து நதி இங்க இருக்கு இல்லையா? இதோட துணை ஆறுகள் வந்து என்னென்ன? ஜீலம், சீனா, சட்லஜ், ராவி, பியாஸ். ஓகேவா? இதுல இந்த சீனா இருக்கு இல்லையா? இதுதான் வந்து மிகப்பெரிய துணை ஆறு இந்த சிந்து நதிக்கு. நெக்ஸ்ட் கங்கை நதியை பத்தி பார்க்கலாம். கங்கை ஆறு வந்து எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்துல உத்தர்காசி அப்படிங்கிற மாவட்டத்துல 7010 மீட்டர் உயரத்துல இருந்து பாகிரதி அப்படிங்கிற பேரோட உற்பத்தி ஆகுது. ஓகேவா? இந்தியாவோட மிகப்பெரிய வடிகால் அமைப்பு இந்த கங்கை நதி மூலமா தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சிந்து நதி வந்து திபெத்லயும் இருக்கு, இந்தியாலையும் இருக்கு இல்லையா? சோ இந்தியால மட்டும் மொத்தமா அப்படின்னு பாக்குறப்ப கங்கை தான் வந்து மிகப்பெரிய வடிகால் அமைப்பு கொண்டு இருக்கு. இதோட பரப்பளவு கிட்டத்தட்ட 8,60,000 சதுர கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. ஓகேவா? இதோட நீளம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 25 கிலோமீட்டர். ஓகேவா? 2525 கிலோமீட்டர். வங்கதேசத்துல இந்த நதி வந்து பத்மா அப்படிங்கிற பெயரோட பாயுது. இந்த கங்கை சமவெளியில தான் ஆற்றங்கரையொட்டி பல நகரங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. அதனால அதிக மக்கள் அடர்த்தி கொண்டதாகவும் இந்த கங்கை நதி அமைஞ்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போறது பிரம்மபுத்திரா நதி. இந்த பிரம்மபுத்திராவும் திபெத்ல இருக்க மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே இருக்க கைலாஷ் மலை தொடர்ல இருக்க செம்மாயுச்சங் அப்படிங்கிற ஒரு பனி ஆற்றுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5150 மீட்டர் உயரத்துல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. ஓகேவா? இதோட மொத்த நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் இதுவும் நீளமானது தான், 2900 கிலோமீட்டர் தான் இருக்கு. பட் இந்தியால இருந்து எவ்வளவு பாயுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 900 கிலோமீட்டர் தான் அதோட நீளம் இருக்கு. அதே போல அதோட வடிகால் அமைப்பு பரப்பளவும் அப்படிதான், 5,80,000 சதுர கிலோமீட்டர் வந்து அதுக்கு வடிகால் அமைப்பு பரப்பளவு மொத்தமா இருக்கு. இந்தியால வந்து பாத்தீங்கன்னா 1,94,413 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தான் இருக்கு. இதுல முக்கியமா இன்னொரு பேர் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, திபெத்ல சாங்போ அப்படின்னு சொல்லி பிரம்மபுத்திரா நதியை அழைக்கிறாங்க. இந்த சாங்போ அப்படின்னா தூய்மைன்னு அர்த்தம். ஓகேவா? வங்கதேசத்துல வந்து இதே பிரம்மபுத்திரா நதி பாயுது, அதுக்கு ஜமுனான்னு பேர் வச்சிருக்காங்க. அது கங்கை ஆற்றுடன் சேர்ற இடத்துக்கு மேக்னா அப்படின்னு அந்த ஆறுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த பிரம்மபுத்திரா ஆறு வந்து அருணாச்சல பிரதேசத்துல இருக்க திகாங் அப்படிங்கிற மலை இடுக்கு வழியா இந்தியாவுக்குள்ள நுழையுது. திஸ்டா, மானஸ், பராக், சுபன்ஸ்ரீ இது எல்லாமே பிரம்மபுத்திரா ஆறுகளோட சில முக்கியமான துணையாறுகள். ஓகேவா? நெக்ஸ்ட் தீபகற்ப இந்திய ஆறுகளை பத்தி பார்க்கலாம். ஓகே, தீபகற்ப ஆறுகளோட சிறப்பம்சங்களை பத்தி பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் இது பொதுவாக உருவாகுது. அகலம் குறைவாகவும் நீளம் வந்து குறைவாகவும் காணப்படுது. வற்றும் ஆறுகளா இருக்கு. ஆனா இது மின்சார உற்பத்திக்கு வந்து ஏற்றவையா இருக்கு. ஓகேவா? நீர்வழி போக்குவரத்துக்கு இதுல யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதான் தீபகற்ப இந்திய ஆறுகளோட ஒரு சிறப்பம்சங்கள்னு பார்த்தோம். தீபகற்ப இந்திய ஆறுகளை எப்படி ரெண்டா பிரிக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாயுமாறுகள், மேற்கு நோக்கி பாயுமாறுகள் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகே, இதுல மேற்கு நோக்கி பாயுமாறுகள் வந்து தீபகற்ப இந்திய ஆறுல முக்கியமா 3 மட்டும்தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மாஹி, நர்மதை, தபதி இது மட்டும்தான் கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி பாயுது. கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல ஃபர்ஸ்ட் வந்து மகாநதி. மகாநதி எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற ராய்ப்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் ஷிகா அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்து உற்பத்தி ஆகுது. இதோட நீளம் 851 கிலோமீட்டர். இதெல்லாம் வந்து இதோட துணை ஆறுகள். எங்க போய் கலக்குது மகாநதி அப்படின்னா வங்காள விரிகுடால கலக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கோதாவரி. இந்த கோதாவரி நதியை வந்து விருத்த கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நீளம் வந்து 1465 கிலோமீட்டர். தீபகற்ப இந்திய ஆறுகள்லேயே அதிக நீளம் கொண்ட ஆறு வந்து இந்த கோதாவரி தான். இதோட பரப்பளவு வந்து 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். ஓகேவா? கோதாவரி எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்க நாசிக் அப்படிங்கிற மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து உற்பத்தி ஆகுது. இதெல்லாம் இந்த கோதாவரியோட துணை ஆறுகள். எங்க கலக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா வழியா போயிட்டு வங்காள விரிகுடால கலக்குது. நெக்ஸ்ட் கிருஷ்ணா நதி 1400 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இதுதான் தீபகற்ப இந்திய ஆறுகள்ல 2வது பெரிய நீளம் கொண்ட நதியாகும். கிருஷ்ணா 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. எங்க உற்பத்தி ஆகுது அப்படி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில மகாபலேஸ்வர் அப்படிங்கிற பகுதியில் ஊற்றாக வந்து உற்பத்தி ஆகுது. எந்த நதி? கிருஷ்ணா நதி. துணை ஆறுகள் இதுக்கு கொய்னா, பீமா, முஷி, துங்கபத்ரா மற்றும் பெடவாறு இதெல்லாம் வந்து அதோட துணை ஆறுகள்.
எங்க போய் கலக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா வழியா போய் வங்காள விரிகுடால தான் கலக்குது. எந்த இடம் அப்படின்னு குறிப்பா பாத்தீங்கன்னா ஹம்சலா தேவி அப்படிங்கிற பிளேஸ்ல கலக்குது வங்காள விரிகுடால. ஓகே, நெக்ஸ்ட் காவிரி. இதை வந்து தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்றாங்க. எங்க உற்பத்தி ஆகுதுன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்க குடகு மலையில் உள்ள தலைக்காவிரியில தான் வந்து இந்த காவிரி உற்பத்தி ஆகுது. இதோட நீளம் 800 கிலோமீட்டர் இருக்கு. இது கர்நாடகால வந்து ரெண்டா பிரியுது. எப்படின்னா சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லி 2 ஆற்று தீவை உருவாக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி கிடைக்குது. அது போக ஸ்ரீரங்கத்துக்கிட்ட வந்து கொள்ளிடம், காவிரி அப்படின்னு 2ஆ பிரிஞ்சு பூம்புகார் அப்படிங்கிற இடத்துல வங்கக்கடல்ல கலக்குது. ஓகேவா? மேற்கு நோக்கி பாய்மாறுகளை பத்தி பார்க்கலாம். நர்மதை. நர்மதை தான் வந்து மேற்கு நோக்கி பாய்மாறுகள்ல நீளமான ஆறு. ஓகேவா? மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்டாக் பீடபூமியில 1057 மீட்டர் உயரத்துல வந்து இது உற்பத்தி ஆகுது. 98,796 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதா இருக்கு. ஒரு களிமுகத்தை உருவாக்குது. எங்கன்னா காம்பே வளைகுடா வழியா அரபிக்கடல்ல கலக்குது. 27 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு களிமுகத்தை உருவாக்குது. இதோட துணை ஆறுகள் இவையெல்லாம். நெக்ஸ்ட் தபதி. இந்த ஆற்றோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா 726 கிலோமீட்டர், பரப்பளவு 65,145 சதுர கிலோமீட்டர். மத்திய பிரதேசத்தில் உள்ள பெட்டூல் அப்படிங்கிற மாவட்டத்துல இருந்து கடல் மட்டத்துல இருந்து 752 மீட்டர்ல உற்பத்தி ஆகுது. முல்டாய்ங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. ஓகே, காம்பே வளைகுடா வழியா அரபிக்கடல்ல கலக்குது. ஏற்கனவே சொன்ன நர்மதை, தபதி மற்றும் மாகி இது 3 தான் தீபகற்ப இந்திய ஆறுகள்ல கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். தபதியோட துணை ஆறுகள் இவையெல்லாம். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கீப் வாட்சிங். Thank you.